ஹே எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சூப்பர் யம்மி அண்ட் டெலிஷியஸான ஒரு அரேபியன் பிரெட் புடிங் தான் செய்ய போகிறோம். இது வந்து வெளியில் நம்ம மில்க் கேக் அப்படின்னு கிடைக்குது இல்லையா, அதே மாதிரி சிமிலர் டேஸ்ட் பண்ணும். ரொம்ப சூப்பர். ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். இஃப்தாரில் செம்மையாக இருக்கும். இதை செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முதல்ல 500 ml மில்க் எடுத்துக்கோங்க. இதில் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்டாக வேணுமோ அவ்வளோ அளவு நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு அதை கொதிக்க வச்சுருங்க. பிரெட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கார்னர்ஸை நல்லா கட் பண்ணிவிட்டு இதை வச்சுக்கோங்க. இந்த கார்னர்ஸை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை அரைச்சி பிரெட் க்ரம்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து நார்மல் வந்து ஃப்ரெஷ் க்ரீமில் மில்க் மேட் ஆட் பண்ணி இது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு சைடில் வச்சாச்சு. இப்போ வந்து நான் நார்மல் மில்க் வந்து ஹாட்டாக இருக்கக்கூடாது. இதில் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய பாயில் ஆன மில்கில் இதை ஊற்றிட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி இது வந்து பார்த்திங்களா, திக்காக இருக்கக்கூடாது. இவ்வளோ தின்னஸ் இருந்தால் போதும். திக்காக இருந்ததுன்னா நம்ம பிரெட் வந்து சாஃப்ட் ஆகாது, அப்படியே கெட்டியாக நின்றுடும். ஸோ நம்ம கஸ்டர்ட் வந்து கொஞ்சம் தின்னாகவே இருக்கட்டும். லிக்விட் கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எதில் அசம்பிள் பண்ண விரும்புகிறீங்களோ அதில் நீங்கள் பிரெட் ஸ்லைசஸ் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம கஸ்டர்ட் மில்க் இருக்கு இல்லையா, அந்த கஸ்டர்ட் மில்கை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம மில்க் மேட் அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் லேயர் போடுங்க. நல்லா தாராளமாக போடுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பிரெட் அப்படியே சோக் ஆகிடும் அந்த மில்கில், கஸ்டர்ட் மில்க்லேயும் அப்புறம் அந்த ஃப்ரெஷ் க்ரீமுடைய லேயர்லேயும் சோக் ஆகிடும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பார்க்குறதுக்கே உங்களுக்கு புரிஞ்சிடும். இது அப்புறமா சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப எப்படி டேஸ்ட் பண்ணணுன்ட்டு நீங்கள் பார்த்தாலே ஒரு ஐடியா பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இஃப்தார் டைமில் வந்து நம்ம அக்கம் பக்கம் வீட்டிலேருந்து என்ன அவங்க சமைச்சி கொடுக்குறது எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க, நம்ம சமைச்சது அவங்களுக்கு கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு டைமில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபியாக நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது, என்ன பண்ண அப்படின்னு உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் வந்து நான் வந்து 3 லேயர் போட்டிருக்கிறேன் பிரெட்டு. நீங்கள் வேணும்னா 2 லேயர்ஸ் கூட போட்டுக்கலாம். இதுக்கு மேலே உங்கள் வீட்டில் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் நல்லா கார்னிஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour செட் பண்ண வச்சுருங்க. அது உங்களுடைய இஷ்டம் தான். நீங்கள் ஹாட்டாக சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிடும்போது அந்த ப்ரெட்டெல்லாம் சோக் ஆகிடும் இல்லையா, அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த ரம்ஜான் இஃப்தார் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.